students, welcome back. In this video we are going to see 12th standard accountancy sum number 14 onwards. Okay, that is your continuation class. So listen, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டோம், தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டோம், தென் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா. ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லங்கிறத பார்க்கலாம். அதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே, ஸோ கவனிங்க, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அதாவது கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஆனால் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிறத கண்டுபிடிப்போம். சரியா? So let us see sum number 14 in page number 34 in your text. Okay, from the following details calculate the credit purchase. So அங்க இருக்கக்கூடிய details வச்சு நம்ம 14th sumல purchase calculate பண்ண சொல்றாங்க credit purchase. So first பாருங்க, opening creditors 1,70,000. So opening creditorsங்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த balance brought down. So creditors பொறுத்த வரைக்கும் நீங்க balance எங்க ஆரம்பிக்கணும்னா கிரெடிட் சைடுல தான் ஆரம்பிக்கணும். நீங்க இது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்னா ஓகே, நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடுல தான் பேலன்ஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பு வச்சுங்க. அப்ப பேலன்ஸ் கிரெடிட் சைடுல ஆரம்பிச்சா எங்க க்ளோஸ் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் சைடுல க்ளோஸ் ஆகும். சோ டு பேலன்ஸ் கேடம் டு பேலன்ஸ் brought down நினைப்பு வச்சாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சோ நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல சேல்ஸ் ரிட்டர்ன் எங்க போடுவோம்? கிரெடிட் சைடுல போடுவோம். என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். அப்ப அதோட ஆப்போசிட் இது அப்படியே. சரியா? அப்ப இங்க பர்ச்சேஸ் ரிட்டர்ன்றது எங்க வந்துரும்? டெபிட் சைடுல வந்துரும். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். ஆனா அங்க என்ன பார்த்தோம்? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ்னு பார்ப்போம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல. ஆனா இங்க என்ன இருக்கு? கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். சோ அது அப்படியே ஆப்போசிட் சைடு டு கேஷ் பெய்டு. ஓகேவா? தென் க்ளோசிங் கிரெடிட் தோ இருக்கு. ஓகேவா? சோ இப்போ எல்லாத்தையும் எழுதியாச்சு. நம்ம அமௌண்ட் அப்படி என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த மூணுத்தையும் ஆட் பண்றோம். சோ மூணு ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 6,60,000. இந்த 6,60,000 என்ன பண்றோம்னா அப்படியே இங்க கேரி பண்றோம். சோ அதை கேரி பண்ணோம்னா இங்க என்ன செய்றோம்? இதோட என்ன செய்றோம் அப்படின்னாக்கா மைனஸ் பண்றோம். 6,60,000 யோட 1,70,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 4,90,000 ஆன்சரா கிடைக்குது. தட் இஸ் அவர் கிரெடிட் பர்ச்சேஸ். அதான் நம்மளுடைய ஆன்சர். சோ பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? இதோட 14 சம் முடியுது. நெக்ஸ்ட் 15 சம் பாருங்க. From the following particulars calculate total purchase. So total purchase na enna? Total purchase formula enna? Total purchase is equal to cash sale plus total purchase is equal to cash purchase plus credit purchase. Okay va? So question la cash purchase ங்கிறது கொடுத்திருப்பாங்க. நம்ம credit purchase கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். question பாருங்க, sundry creditors on 1st January 2018, bills payable on 1st January 2018, cash paid to creditors, paid for bills payable. So இங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா bills payable நிறைய இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா we have to prepare a bills payable account. So first நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா bills payable account தான் போடணும். சரியா? சோ நம்ம அங்கேயே பார்த்திருக்கோம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கவுண்ட் போடுவோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பில்ஸ் ரிசீவபிளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு ஒன்று செப்பரேட்டா ஓபன் பண்ணணும். ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ங்கிறது போடணும். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்லயுமே. சரியா? ஸோ கவனிங்க, பில்ஸ் பேயபிள் ஆன் 1st January 2018. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பில்ஸ் பேயபிள் உடைய பேலன்ஸ் brought down. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டாச்சு. பாருங்க, பை பேலன்ஸ் brought down 25,000. தென் paid for bills payable. அப்ப எங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் சைடு டு கேஷ் 30,000. then purchase return total creditors account cash purchase வந்துட்டு அது எதுனாக்கா நம்ம ஃபார்முலா போட்டு ஆட் பண்ணுவோம்ல அது. ஓகேவா? creditors on 31st அது வந்து total creditors account, bills payable on 31st December 2018 அது வந்து closing bills payable. சரியா? so closing bills payable பாருங்க 20,000. ஓகே, so இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த சைடு ஆட் பண்ணி அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துட்டு போணுமா? so 30 plus 20 50 அப்படியே எடுத்துட்டு போயாச்சு. ஓகேவா? so அந்த 50 ஓட 25 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? 25. இதுக்கு பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் னு பேர் கொடுத்து பிராக்கெட்ல bills payable அல்லது bills accepted அப்படினு எழுதிக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? we have to prepare total creditors account. so total creditors account நம்ம அத பாத்துறோம். ஓகேவா? total creditors on 1st January 2018 அதுதான் opening total creditors. so இது எப்படி எழுதலாம்னா by balance brought down எழுதியாச்சா? so 30,000. next
cash paid to creditors. இது debit sideல first எழுதுவோம்ல to cash. amount எவ்வளோ 1,20,000. so 1,20,000 cash paid. next என்ன இருக்கு purchase return. purchase return debit side தான் ஓகேவா. to purchase return amount 15,000. next cash purchase அதோட ஆட் பண்ணிக்கணும். creditors on 31st December 2018. இது வந்து என்ன அப்படினாக்கா closing creditors மா. so to balance carry down 25,000. so இந்த bills payable இந்த அக்கவுண்ட்ல இருந்து நம்ம இந்த total debtors உள்ள என்ன பண்ணுவோம் bills receivable அப்படியே total debtors அக்கவுண்ட்க்கு கேரி பண்ணுவோமா. அதே மாதிரியே bills payable அக்கவுண்ட்ல அந்த bills கண்டுபிடிச்ச அமௌண்ட் அப்படியே நம்ம அங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். to bills payable 25,000. சரியா. so இப்போ இங்க டெபிட் சைடு தான் எப்பவுமே பேலன்ஸ் அதிகமா இருக்கும். இதுல டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ல. சோ டெபிட் சைடு அதே ஆட் பண்ணா 1,85,000. அந்த 1,85,000 அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் இந்த 1,85,000 30 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 1,55,000. சோ क्वेश्चनல டோட்டல் பர்சேஸ் னு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் பர்சேஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்சேஸ். சோ கேஷ் பர்சேஸ் क्वेश्चनல எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2,25,000 கொடுத்திருக்காங்க. பிளஸ் கிரெடிட் பர்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு 1,55,000. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினாக்கா நமக்கு 3,80,000. சோ இந்த சம் ரெண்டு சம்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படினாக்கா you can ask me in comment section. and one more important thing 16th சம்ல இருந்து அதுக்கு வரக்கூடிய சம் எல்லாமே உங்களுடைய 5 மார்க் சம் ஓகேவா. சோ இது வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ 16th சம் கூட எப்படி இருக்கும் அப்படினாக்கா total debtors account, total creditors account, bills receivable account, bills payable account. இந்த நாலுமே போடுற மாதிரி தான் 16th சம் ஓகேவா. சோ நீங்க இது இல்லாம இந்த 14th illustration சம் 15th illustration சம் பாத்துக்கோங்க. சோ இதையும் உங்க சம நல்லா பாத்துக்கோங்க. சோ இதுல டவுட் இருந்துச்சு அப்படினாக்கா you can ask me in comment section. Thank you.